ஹலோ அண்ட் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ அனலைசிஸ் தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஹை மூமெண்ட் கொடுக்குற, ஹை ப்ராபபிலிட்டி கொடுக்குற கிரிப்டோஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா, அதுவும் இல்லாமல் நம்மளோட அனலைஸ் எல்லாமே வந்து பார்த்தா டெக்னிக்கல் பேசிஸ் தான் இருக்குமே தவிர டேரெக்டாக வந்து எந்த ஒரு ஃபண்டமெண்டலாம் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து வரவே வராது. ஸோ ஃபுல் அண்ட் டெக்னிக்கலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீக்லிக்கு முன்னாடி வந்து நம்ம மந்த்லிக்கு போயிடலாமா? மந்த்லி அனலைசிஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தா உங்களுக்கு நல்லா ரொம்ப ஓவராலாக கரெக்டான ப்ரைல் பிக்சர் இருக்கும். இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களா, சப்போர்ட் இந்த லெவல் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து மேலே வந்திருக்கும் கிடச்சிக்குது அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணால் ஆல்மோஸ்ட் 400%, தட் இஸ் 400% மேலேயே நமக்கு கிடச்சிக்குது. தட்ஸ் எ மேசிவான ஒரு பர்சன்டேஜ் தான். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்க கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் டவுன்ஃபால் ஆனால் அப்ஃபால் ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50% மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு டவுன்ஃபால். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங்கில் இருக்கிறோம். அது இல்லாமல் இங்கே பாருங்களேன், இப்போ மார்க்கெட் இந்த லெவலுக்கு ஏற்ற வந்து சின்ன ஹோல்ட் ஆகிறான். இட்ஸ் ஓகே, நமக்கு வந்து 20-30% வரைக்கும் கிடைச்சா கூட போதும் தான். அதுக்கடுத்து நம்ம வந்து எப்பயுமே வந்து பெருசாக ஆசைப்படலாம். எப்போ ஆசைப்படணும் அப்போ மட்டும்தான். சார்ட்டு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்ம ஆசைப்படும், மேலே வேணாம் அதுக்கு மேலே. ஓகேவா? நம்ம வந்து இங்கே ட்ரெண்ட் லைனை போட்டோம்னா பாருங்கள், வீக்லியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கி, நான் எதுக்காக சொல்கிறேன்னா இங்கே தெரியாததா, வீக்லியில் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்தான். அந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு சின்ன டபுள் பேட்டர்ன் கொடுத்துட்டு செல்லுன்னு இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு புல் பேக் தான் இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பையிங் சைன் இருக்குது. இது ஒரு ட்ரெண்டு மாதிரி தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லேயும் சரி மந்த்லேயும் சரி ஒரு பையிங்கில் இருக்கிறான். சரி, இப்போ நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ட்ரா பண்ணணும். ஏன்னா அந்த ட்ரேட் பிளான் படி அதுதானே. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸு கரெக்டான பண்ண இந்த லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. சப்போர்ட் இதுக்கு கீழே வேறு எதனா சப்போர்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட்டு இருக்குது. மார்க்கெட்டோட ஸ்டாட் பேட்டர்ன் பாருங்கள், 1 2 மல்டிபிள் டைம்ஸ் மேலே இங்கே ஹோல்ட் ஆகிறான். பட் ஹோல்ட் ஆனாலும் க்ளோசிங் பாருங்கள், இங்கே ஒன்று அந்த இங்கே ஒன்று, இப்போ க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கே ஒன்று. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்வர்டில் தான் போயினுக்கிறான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பையிங்லேயே இருப்போம், நம்ம செல்லிங்க்கு போகணும். ஓகேவா? சரி, வீக்லியில் பார்த்தா பையிங்கில் இருக்கிறான். டேயில் பார்ப்போமா? இங்கே பாருங்களேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே கிரியேட் ஆகினுக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும், இதுதான் ஒரு ட்ரெண்ட் லைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்களேன், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகினிருக்கும். ஓகேவா? நம்ம தேவலாம் நிறையா கொஞ்சம் கொசமஸான இருக்குது. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ 1 2 பேட்டர்னுங்க வச்சு ஏதாவது புல் பேக் வச்சு பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். இப்போ கீழே சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தா இது பையிங் சைன் தான் கிரியேட் பண்ணுது. நம்ம பை பண்ணதுக்கு அது ஒரு காரணம் மட்டும் கிடையாது. இங்கே பாருலாம், இந்த ஒரு பேட்டர்னே தெரியும், ஒரு அழகான ஒரு பையிங் சைனை வந்து கிரியேட் பண்ணுது. எந்த பேட்டர்ன் சொல்லலாம், இந்த பேட்டர்ன் பாருங்களா, இது வந்து ஒரு புல்லிஷ் சைன் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு. உங்களுக்கு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கற்றுக்கணும், அதுக்கு பார்த்தா பர்ஃபெக்டான என்டர்பிரைஸ் வேணும், இன்னும் நிறைய விதமாக கற்றுக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் பெய்ட் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர் அதர்வைஸ் நம்மளோட பெய்ட் கோர்ஸ் சொல்லித்தரோம். எங்களை மாதிரியே நீங்களே வந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் வேஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். காரணம் வச்சுக்கி, ஒரு நல்ல ட்ரேடிங் கம்யூனிட்டி வந்து நாங்கள் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்க சொல்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேயில் நம்ம சொன்ன மாதிரி இருக்குது. சரி, இப்போ இங்கே பை பண்ணலாமா அப்படின்றது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன மினி டைம் ஃப்ரேம் பேட்டர்னில் பார்த்தா தான் நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதனால் இங்கே பாருங்களேன், இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகுது. உள்ள ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகுதா? சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 அண்ட் தென் 4 5 6 டைம் வேணால் நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் நாம் தான் வரைகிறோம், நாமளே போட்டுக்கலாம் ரிமூவ் டயக்ராம்ஸ். ஓகே, இப்போ பார்த்துங்களா, இதுதான் ஒரு கரெக்டான இது. இப்போ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் தட். ஓகே, இங்கே பாருங்களேன், இப்போ மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட்,
4th 5th 6th டைம் 6 டைம் வரைக்கும் இங்கே வருது. இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து கிரியேட் பண்ணுது. இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சப்போர்ட் ஜோன் கிரியேட் பண்ணுது. மொதல் விஷயம் ஆல்மோஸ்ட் கரெக்டாக சொன்னால் இந்த லெவல். அதுக்காக ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குது. ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து எப்படி பையிங் சைன் ஆகும்னா இங்கே பாருங்களா, அப்படியே இப்படி போயிட்டா இப்போ கீழே இறங்கினா அந்த இப்படி போனால் தான் மார்க்கெட் வந்து பையிங் சைன், ஒரு பர்ஃபெக்டான பையிங் சைன். அதுக்கடுத்து நடுவில் எங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருந்தால், நடுவில் எங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்லை, இது இந்த லெவல் கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லெவல் தான், இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம். கரெக்டாக சொன்னால் இந்த லெவல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல். இந்த டார்கெட்லாம் எதுக்கு சொல்லணும்னு வச்சுக்க, இப்போ மார்க்கெட் போதா ஒரு சின்ன புல் பேக் இப்படின்ற மாதிரி போக வாய்ப்பு மல்டிபிள் டைம்ஸ் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், நம்ம வந்து பையிங் வச்சுருப்போம். ஓகேவா? HNT சரி. இப்போ வந்து 4 ஹவர்ஸில் நம்ம இப்போ பை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு கண்டிஷன் படிக்கணும்னு வச்சுக்க, மேலே போயிட்டு கீழே இறங்குறான். ஓகேவா? 1 minute ப்ளீஸ். சாரி, சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங் சைன். எப்படின்றனா இந்த பார்த்துக்கோங்க, இந்த ஜோன் நாம் ஏன் ரேஞ்ச் ஜோன் வச்சுப்போம், தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஜோனுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து போனால் மட்டும்தான் பையிங். அதுவே இந்த ஜோனுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்து போனால் நம்ம செல்லிங் பண்ணலாம். எவ்வளோ தூரம் செல்லிங் பண்ணலான்னா, நம்ம வந்து நம்ம டேயில் நம்ம பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோம்ல, எவ்வளோ தூரம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோம், இவ்வளோ தூரம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோம்ல, நம்ம வந்து கீழே நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம், அட்மோஸ்ட் ஒரு 10% வரைக்குமே நம்ம கீழே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்குள்ளே யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ நம்ம அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது தான் பெட்டர். அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனம். ஓகேவா? இந்த லெவல் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 4 ஹவர்ஸ்க்குள்ளே போய்டும். ஸோ மேலே அப் சைடு போனால் பையிங், டவுன் சைடு வந்தால் நம்ம செல்லிங். கரெக்டாக சொன்னால் இந்த லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கணும். சரி, 1 ஹவரில் நம்ம பார்ப்போமா? 1 ஹவரில் இப்போதைக்கு ஏதாவது பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறான்னு பார்த்தா 1 ஹவரில் மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படின்ற பேட்டர்னும் எதுவுமே இன்னும் க்ரியேட் ஆகலை. பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சு, செல், ஒரு ரேஞ்ச். ஸோ நம்ம இதனால் வந்து ரேஞ்சுனால நம்ம வந்து கரெக்டான ஒரு பேட்டர்ன் சைஸ் போக முடியல. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணணும், ஏன் பண்ணணும், நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லா கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அவ்வளோ சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கூட டக்குன்னு ஆக்சஸ் பண்ண முடியும், ஈஸியாக எதை வேணால் கற்றுக்க முடியும். அதுக்கடுத்து எங்களோட மோட்டிவ் என்னென்னா, ட்ரேடிங் கம்யூனிட்டிஸ் வந்து வளர்க்கணும். அதுக்கடுத்து உங்களோட ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கணும். அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் கூட என்னவென்றால், நம்ம 2 பேரும் சேர்ந்தே சம்பாதிக்கலாமே. நாங்கள் மட்டும் இதுக்கு சம்பாதிக்கணும், நீங்கள் சேர்ந்து இந்த ஜேர்னியில், ப்ராஃபிட்ன்ற ஜேர்னியை நம்ம நோக்கி போகிறோம்ல, நம்ம சேர்ந்து சம்பாதிப்போம். அண்ட் தென் பாய்.